சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓகே. பிஸியா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப இப்படி பேசினாலே கிளியரா கேக்குதா? நல்லா நீங்க பேசுறது இல்ல, நல்லா கேக்குறது. நல்லாதான் கேக்குதா? இப்படி பக்கத்துல வைக்க தேவையில்ல. அப்படியே தேவையில்லை. நல்ல சவுண்ட் சரி சூப்பரா இருக்கு. சரி, ஓகே ம். சிஸ்டர். ம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய நீங்க ஆன்மீக ரொம்ப பாதை. பிஸி பிஸியாவே ஆண்டவனுக்கு நிறைய தொண்டு செய்யணுங்கிறதுக்காக எனி ம், டைம் பிஸியா இருக்கீங்க. உங்களை பார்க்க போனா நாங்கெல்லாம் சாதாரணம். உங்களையும் புடிச்சு இழுத்துட்டாருல்ல கடவுள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆ, ஆ. ஆஹ் உங்களுடைய ஆன்மீக தேடல் எந்த வயதில் ஆரம்பிச்சது? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே சிவன் கொஞ்சம் பிடிக்கும். சின்ன ம், ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நம்ம உணரணும் அப்படின்னு ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்காக அந்த குருமார்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்களா, நிறைய புக்குகள் எல்லாம் படிச்சிருக்கேன்ல, அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சின்ன புக்கு. வயசுனா எந்த வயசுல? சின்ன வயசுல ஒரு 9th 10th படிக்கையிலே இருந்தது. அப்பவே? சரி சரி. ஆமா. ம், ம், அப்பவுமே சில ம், ம். அற்புதங்கள்லாம் நம்மளுக்கு நடந்தது. என்ன நடந்துச்சு? ஆமா. அப்ப வந்து அப்ப வந்து நான் ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, ஐயப்பன். சூப்பர் சூப்பர். ஆமா. ம், அப்போ ம், ஒரு தடவை இந்த ம், மாலை போட்டு எங்க சித்தப்பா மாலை போட்டிருந்தாங்க. ம், ம், அப்போ அவங்கள கூப்பிட்டுருந்த கன்னி பூசை நடக்கும்ல, அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ம், ம், நான், அம்மா, தங்கச்சி எல்லாம். அப்போ நான் 9th என்னமோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ம், ம். அப்போ அந்த ஐயப்ப சாமி அந்த பூசைகள் எங்க நடந்தாலும் முன்னாடி போய் உட்கார்ந்து பாட்டு படிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன், ஓ, சின்ன பிள்ளையில. சரி சரி. ஆமா. ம், அது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு டைம் வந்து நாங்க ம். புளியரையில சித்தப்பா இருக்காங்க. சரி சரி. நம்ம அங்க பார்டர் தான். ம், நம்ம ம். கேரளா பார்டர், புளியரைன்னு செங்கோட்டை பக்கம் இருக்குது. சரி சரி. ம், அங்க போகும்போது அம்மா ஒரு செயின் கொண்டு வந்தாங்க. ம், அத பைக்குள்ள போட்டாங்களா, ம், அத எடுத்துட்டு அந்த ஒரு காட்டு பாதையாத்தான் வந்தோம். ம், குளத்து பக்கம் வரும்போது ம். அந்த செயின் எந்த இடத்துல விழுந்ததுன்னு எங்க அம்மாவுக்கு தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு செயின் எடுத்து எனக்கு போடுறதுக்கு பாக்காங்க, செயினை காணும். ஐயோ. கோல்டு செயின். ம், 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 ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோமே, பெரிய பிள்ளைகளா ம், இருக்கலான்ட்டு. ம், ம், அப்போ எங்க அம்மா கைக்குள்ள விட்டு பார்க்க, அது கூட இந்த ம், வலையா பின்னி இருக்குமா, அந்த கூடக்குள்ளோடி விழுந்திருக்கு. எந்த ம், இடத்துல விழுந்ததுன்னு அம்மாவுக்கு தெரியல. ம், ம், உடனே அம்மா ரொம்ப வருத்தப்பட்டேன். ஐயோ, இது உள்ளதானே போட்டியாமா, இது உள்ள போட்டா கிளையில விழுமா, ஏன் இந்த கூடக்குள்ள போட்ட அப்படின்னு அம்மாட்ட சொன்னேன். ம், அப்ப நான் வீட்டு வர போய் பார்த்துட்டு வரமுட்டு பஸ் மேக்க போய் ஏறுவோம். ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்க பஸ் ஏற போவோம். ம், செங்கோட்டை பஸ், ம், அச்சன்புதூர்ல இருந்து. ம், அப்போ எங்க அம்மா அழுத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ம், நம்மளுக்காக போடுறதுக்காக இவங்க வாங்கிட்டு வந்து இடையில விட்டுட்டாங்களே அப்படின்னுட்டு. ம், அப்போ நானு இது ஐயப்பன் சாமிய, ம், ஐயப்பன் உன்னைய பார்க்கத்தான், உங்க இதுக்காகத்தான் நாங்க கலந்துக்கிட்டதுக்கு வந்தோம். ம், கன்னி பூசைக்காக வரும்போது இப்படி நிகழ்ச்சி நடக்கு. ம், அந்த செயின் கண்டிப்பா என் கண்ணுக்கு தெரியணும். ம், இந்த செயின் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும். எங்க அம்மா இதனால மன கஷ்டப்படுறாங்க ம், அப்படின்னுட்டு எங்க அம்மா முன்னாடி போறாங்க, நான் எங்க அம்மா பின்னாடி எங்க அம்மா ரொம்ப தூரம் போயிட்டாங்க, நான் பின்னாடியே வாரேன். ம், இப்போ மழை பெஞ்சு மாடெல்லாம் அந்த பக்கம் ஓடி போகுது. ம், சகதி இதுமா தான் இருக்கு. ம். ஆனா அந்த மாடெல்லாம் போட்டுமுன்னு ஒரு ஓரத்துல நின்றுட்டு திருப்பி கீழே பாத்துக்கிட்டே தான் வந்த பாதையா. ஆனா அந்த செயின் கிடைச்சிச்சு. வாவ். அந்த செயின் கிடையாது, அந்த சவதிக்கு மேல அப்படி மின்னிக்கிட்டு கிடக்கு. ம், அதுக்கப்புறம் ரொம்ப அது கிடைச்ச உடனே ஏதோ ஒரு சந்தோஷம், கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ம், ஆச்சு. ம், பிறகு பக்கத்துல ஒருத்தங்க இது பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க. ம், அவங்ககிட்ட அம்மா போறாங்க, கூப்பிடுங்க, செயின் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ம், அப்புறம் அவங்க போய் உங்க மகன் எடுத்துட்டா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா ம், அந்த இடத்துல கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்பதான் மாடெல்லாம் ஊர் மாடுன்னு போகும். ம், ம். அந்த இடத்து வழியா போய் சவதி வேற இருக்கு, மழை பெஞ்சு. ஓ. ஐயப்பன் கோயில் அந்த சீசன் கார்த்திகை மார்கழியில. ம், ம். அதுக்கப்புறம் அது ரொம்ப எனக்கு அப்ப கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை ரொம்ப. அப்போ நம்மளுக்கு ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு நானே நினைச்சேன். சரி சரி. கேட்டது அது கிடைச்சிருச்சுல்ல. அது ம், கிடைச்சது பெரிய அதிசயமான விஷயம். ம், ரோட்ல சவதிக்குள்ள அது கிடைச்சது. அதை நினைச்சு நேர வர எப்படி ம், அந்த இதெல்லாம் எப்படி நடந்தது. அப்போ உண்மையான ம், நம்ம நம்பிக்கையோட நம்ம கேட்டதுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கும் போல. ம், நம்ம நம்பிக்கையோட கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் போல ம். அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அந்த வயசுல அதுக்கு அடுத்து அதுல உள்ள ஞானம்லாம் அப்படி அப்படியே போயிருச்சு. ஆனா சாமி இப்பவும் ஐயப்பன் நினைச்ச அந்த பாட்டுகள் கேட்கறது, சாமி கும்பிட பிடிக்கும். சரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயப்பனே உருவாக்குனது சிவன் தானே அப்படின்னு ம், நம்ம கதைகள்ல ம். படிச்சிருக்கோம்ல. சூப்பர். ம். அப்போ எல்லாத்துக்கும் அப்பா அவரு தானே. ம்,
ஆமா அவங்க அப்பாங்கும்போது அதுக்கப்புறம் சிவன் கோயில்களுக்கு அடிக்கடி போகும்போது ஒரு ஃபீலிங் ஆகும். இந்த எப்படின்னா இப்படி உள்ள ஒரு உந்துதல் வரும். ம், இப்படி இப்படி ஒரு நிமிஷம் ஒரு நடுக்கம் வரும். அது உள்ள போகவுமே ம், ம். அந்த கோயில் உள்ள போகவுமே ஒரு நடுக்கம் வரும். எதுக்கு இப்படி வருது? அப்ப ஒரு சக்தி நம்மளுக்கு வருது போல அப்படின்ட்டு அப்படியே எப்பவுமே ஒரு சாமி கும்பிடும் போதுமே ஒரு நடுக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ம். அதுக்கப்புறம் இந்த ஈசா யோகா கிளாஸுக்கு பண்ணனா அதுக்கு முன்னாடி எந்த யோகாவும் போனது இல்ல நீங்க? ஈஷா யோகாக்கு இல்ல முன்னாடி? இல்ல போனேன். ஆமா அத பிடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு எங்க அச்சா இருக்கு. ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டான பிறகுதான் அது கிடைச்சிச்சு. சரி, ஒரு சரி. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஈசா யோகா. அதுக்கப்புறம் 19 மேரேஜ் ஆயிருச்சு. அப்படி பல இதுகள்ல அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் இந்த தேடல் இதெல்லாம் இல்லை. ஆனா கோயில்களுக்கு ரொம்ப போகும். கல்யாணம் ஆன பிறகுதான் ஈஷா யோகாக்கு போனீங்களா? அதுக்கு முன்னாடியேவா? கல்யாணம் ஆன பிறகுதான். ஆன பிறகு. So, முதல்ல போகும்போது முதல்ல போகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த நம்ம எங்க வீட்டுல அவங்க ஈசா யோகா கிளாஸுக்கு அவங்க ஃப்ரெண்டுக கூட போய் இப்ப 15 நாள் கிளாஸ் பண்ணாங்க அவங்க எல்லாம். சரி, சரி. அப்புறம் அதுக்கப்புறம் 7 நாள், ஒரு வருஷத்துல 7 நாள் ஆக்கிட்டாங்க. ம், ம். அப்படிங்கும்போது நீனும் அதை போய் படி, நல்லது, உடம்புக்கு நல்லது, நோய் இது வராது அப்படின்னாங்க. ம். ஒரு அங்க சங்கரன் கோயில்ல நிறைய சிஸ்டர்கள் இருந்தாங்க. அந்த அந்த ஈசாவுல ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் 15 நாள் கிளாஸ் பண்ணவங்க எல்லாம் என்னைய சேர்த்து விட்டாங்க. ம், ம். அப்புறம் நான் அதுல சேர்ந்து 7 நாள் கிளாஸ் 7 நாள் வகுப்பு பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சு பண்ணிட்டு முதல் அது நாள்? ரொம்ப தீவிரமா அலைஞ்சோம். ரொம்ப சரி, தீவிரமா இல்ல அதுக்கு முதல் நாள் போகும்போது எப்படி உங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு? முதல் நாள் போகும்போது கடவுள்ங்கிற மாதிரியே அவங்க சொல்லலைல. நம்ம யோகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த யோகா பயிற்சி பண்ணும்போது உடம்பு நல்லா ஹெல்த்தா இருக்கும் அப்படிங்கிற ஐடியால தான் நேர வர அதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருந்தோம். யோகா பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அதுல தியானம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மூச்சு பயிற்சி தியானம் அந்த உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்துச்சு. இல்ல அது சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ கிளாஸ் வைப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா முதல்ல ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. நாங்க சேரணும்னு நினைச்சேன்னு போயிட்டோம். ரூபாயெல்லாம் கட்டியாச்சு. ஓ, போகும்போதே காசு எடுத்துட்டே போயிட்டீங்க. ஆமா கண்டிப்பா படிச்சே ஆகணும். இதை கேட்டுட்டு படிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. சரி, சரி. அந்த ஃப்ரீ கிளாஸ் பயங்கரமா இருக்கும். அப்படியே ஆர்வத்தை தூண்டுவாங்க. இங்க வந்தா இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு தூண்டுற மாதிரி இருக்கும். அது அடுத்த 7 நாள்ல பூர்த்தி ஆச்சா அந்த தூண்டுதல்? நமக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்குறாங்கல்ல, அந்த எதிர்பார்ப்பை அது பூர்த்தி செய்யுதா அடுத்த 7 நாள்? நம்ம 7 நாள்ல ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இந்த கிளாஸ் பண்ண கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இப்படி இருக்கணும், கொஞ்சம் இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல அதெல்லாம் அதுல வரும். ஓரளவு அதுல கொஞ்சம் அட்டாக்ஸ் ஆகும் நம்மளுக்கு. ஆனா அவங்க எப்படின்னா நம்ம அந்த கடவுள்ங்கிற அந்த தியானம் மூலமா நம்ம கடவுளை உணரலாம், நம்ம சிவதந்தையை நினைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத மாதிரி எந்த மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா பெரிய சிவலிங்கம் மட்டும் வச்சு சிவலிங்கம் இருக்கும். தன்னை உணர்தல், தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் அதுல இருக்கும். கடவுளை பற்றியே தெரியாம தன்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம இந்த ஆத்மாங்க அவங்க எல்லாரையும் உயிரா பாருங்க அப்படிம்பாங்க. உயிர் எப்படி இருக்குதுன்னே சொல்ல மாட்டாங்களே. உயிர் எங்க இருக்கணும் சொல்ல மாட்டான். அந்த ஆத்மான்ற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாரு அவரு. ஆமா ஆத்மாங்கிறது அவங்கள உயிரா பாக்குறேன், எனக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. அந்த வேர்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி எல்லாம் பேதம் கிடையாது. நான் அவங்கள மனுஷங்களா பாக்கல, உயிரா பாக்குறேன் அப்படின்னு. ஆமா அதனால எனக்கு அந்த இதுல எல்லா மதத்தினருமே அதுல கலந்துக்கிடுவாங்க. அந்த எல்லா இதெல்லாம் கலந்துடுவாங்க. ஆனா கடவுளை பத்தி ஒரு துளி கூட அதுல வந்தது இல்ல. கடவுளை அடைகிறது எப்படி, கடவுள்னா யாரு, நம்மள படைச்சு. உங்களுக்கு எப்பயாவது டவுட் வந்துச்சா? நம்ம என்ன இவ்வளவு நேரம் இதுலயே இருக்கிறோம், ஒரு விரக்தியா? ஏன்னா வாலண்டியரா நீங்க பல வருஷம் இருந்திருக்கிறீங்க. அதுல வாலண்டியரா இருக்கும்போது ஏதோ ஒண்ணு இடிக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணும். என்ன நம்ம தியானம் அதெல்லாம் பண்ணா நமக்கு நாம எண்ணம் கடவுளை உணரலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம அதுக்குள்ள நுழைஞ்சு. ஆனா வேற மாதிரி டாபிக் போய்கிட்டே இருந்தது. சரி அந்த இதான் இப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு அதோட நம்ம ஒன்றி போயிருக்கோம். அவ்வளவுதான். வேற எதுவும் கிடைக்காததுனால அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதையே பிடிச்சிட்டு அவங்க சொல்றது, அவங்க எல்லாமே இந்த எப்படி சந்தோஷமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, கோவப்படக்கூடாது அந்த மாதிரிதான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர. இல்ல கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எப்படி கோபப்படாம இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்களே.
அது எல்லாரும் சொல்றதான் கோபப்படாதீங்க அப்படின்னு. ஆனா எப்படி கோபப்படாம இருக்கிறது? ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூல ஜக்கி வாசுதேவன் கேட்டோடனே செம டென்ஷன் ஆயிட்டாரு, என்ன சத்குருன்னு கூப்பிடுன்ட்டாரு. சோ அப்படி அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவரே கோபப்பட்டிருக்க மாட்டாரு. அதான் சத்குருன்னு வந்து நம்மளா நினைக்கிறத தவிர அவர் என்ன எப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்ல நம்ம கூட அவரு தானே சத்குருன்னு தானே அறிமுகமே படுத்திக்கிறாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரு இருக்குதுன்னா இப்ப ராகவேந்திரன்னா சத்குரு ராகவேந்திரான்னு இருக்கும். சத்குரு அடைமொழியா இருக்கும், அதுவே பேரா இருக்காது. அதையே பேராக்கி விட்டாரு. சக்கி வாசுதேவங்கதே வராது, எல்லாமே சத்குருன்னு தான் கூப்பிடுவாங்க. பயங்கரமா இருப்பாங்க அவங்க இதுல. ஆமா. இன்னொரு விஷயம் அந்த ஆசிரமத்துல ஒரு இடம், முக்கியமான இடத்துக்கே நம்ம உள்ள போக முடியும். ஏன்னா கேட்டுக்கு வெளியே தான் உள்ள விட மாட்டாங்க. யான்னு கேட்டா நீங்க அப்பதான் உங்களுக்கு ஞானம் தெரிஞ்சாதான் அது உள்ள வந்தீங்கன்னா நாங்க சொல்றது புரியும். சத் சங்கம் எல்லாம் நம்ம கலந்துக்கிட முடியாது, அவர் நடத்துற சத் சங்கம். நம்ம வந்து இந்த இது கிளாஸ் பண்ணியிருந்தா தான் அவங்க உள்ள போக முடியும். எல்லாமே கொடுத்துருவாங்க. வாலண்டியரா இருந்தா கூட போக முடியாது. சத்துரு பக்கத்துல வேற யாரும் போக முடியாது. அந்த ஒரு கேட்டு போட்டுப்பாங்க, அதை தாண்டி நம்ம வெளியே ஒண்ணு அந்த தீர்த்த குண்டம் தியானலிங்கம் இதுக்கு போய்க்கலாம். உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னை உணராதவங்க. அவங்க உள்ள வந்தாங்கன்னா வேற மாதிரி புரிதல் இருக்கும் அவங்க கிட்ட, ஒரு அட்டாச்மெண்ட் ஏதாவது அப்படின்றாங்க. அதனால யாரும் பார்க்க வந்தா கூட வெளியே தான் நிக்கணும். அது கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு கிளாஸ் வெள்ளியங்கிரியில போய் தான் கத்துக்கணும்னு ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா? ஆமா, கடை அது வந்து ஆமா அது ஏதோ ஒரு அந்த கிளாஸ்ல ரொம்ப கஷ்டமானது. இந்த பூண்டு இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப அது விரதம் இருந்து அது உள்ள போவாங்க. அதுக்கு பேர் வந்து ஒரு பேரு. அது அந்த கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணல. அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அழுவாங்களாம் அப்படியே. ஆமா, அது கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் கிளாஸ் 7 நாள் கிளாஸ் இருக்கும் பொழுது அடுத்தது இந்த கிளாஸ் இருக்கு, அதை பற்றி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட முக்கியம், நீங்க எல்லாரும் அங்க வரணும்னு நாங்க சொல்லல, யாரு சீரியஸா இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வரணும், சாதாரண நபர் வரக்கூடாது. அதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு பயங்கர பாவனை இருந்தா கல்லு கூட உங்களுக்கு கடவுளாதான் தெரியும் இல்லையா? அப்ப மனுஷனா அப்படிதான் தெரியும். அதுதான் அங்க ஃபில்டர் பண்ற, அதுதான் அங்க டெக்னிக். அதுதான் அதாவது அவரை வந்து கடவுளாகவே அதை வந்து இன்டைரக்டா அதை சொல்றது. கடவுளாகவே பார்க்கிறவர்கள் வாங்கணும் பொழுது நீங்க அதை பார்த்துட்டு நினைக்கும் போது அந்த பாவனை பிளஸ் அங்க போடுற மியூசிக், அங்க இருக்கிற வாசனை எல்லாம் சேர்ந்து அந்த பக்தி பரவசத்துல கண்ணுல தண்ணி வந்துரும். ஆனா அது மாதிரி இல்ல, சும்மா என்னதான்னு தெரிஞ்சுக்கலாம்னு போனா ஒண்ணுமே ஆகாது, முதுகுதான் வலிக்கும் பயங்கரமா. ஜென்ரலாவே வந்து அவங்க யோகா எல்லாம் கைய காலெல்லாம் உடச்சுதான் அனுப்புவாங்க. ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி இருக்காது. சூரிய நமஸ்காரம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் கத்துக்கிட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். ஆமா, வித்தியாசம். உடம்ப வளைச்சு பிறகு அவங்களுடைய இது எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும். யோகாங்கிறதே கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா தான் அந்த யோகா பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும் அந்த கடை யோகா. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரே சொல்றாரு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் போய் தான்ட்டு. அவரே அந்த ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பண்ண சர்க்கஸ் வந்து யோகா கிடையாது அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே கடைசி நாள், அந்த 7 நாள் கிளாஸ்லயே கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் அவருடைய வீடியோ போடுவாங்க. அந்த யோகா என்னென்ன அச்சீவ் பண்ணி இருக்குது, அந்த மரக்கன்று நடுறது இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதுல அவர் சொல்லுவார், தியானம்ன்றது இப்ப நீங்க பண்ண சர்க்கஸ் கிடையாது. அப்ப என்ன அது எனக்கும் தெரியாது, அத அவர் சொல்லல, அதான் அர்த்தம் அதுக்கு. அது ஜிடு கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ அவங்க சொன்னதான் அவர் அப்படியே எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறது. அது நம்ம படிக்கிறதை விட அவருடைய ஸ்பீச் யூடியூப்ல இருக்குது இல்லையா? சோ அதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு தெரியும். அதேதான் இவர் சொல்றாரு, புதுசா எதையுமே சொல்றது கிடையாதுன்ட்டு. நிறைய பேர் சொல்றது எல்லாமே ஒரு போலதான் இருக்கும். இந்த யோகா கிளாஸ், யோகா சம்பந்தப்பட்ட இது பயிற்சிகள்ல இருந்து, மூச்சு பயிற்சியில இருந்து ஒரு போலதான் இருக்கும். ஓஷோ சொல்றது, சத்குரு சொல்றது, அந்த மாதிரி ஓஷோ சொல்றது வந்து ஓரளவுக்கு மெடிடேஷனுக்கு அழிச்சிட்டு போகும். ஏன்னா அங்க மைண்ட் வந்து எண்ணங்களற்ற நிலை, அது யோகா கிடையாது ஆக்சுவலா. பட் இருந்தாலும் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவரது நல்லாவே இருக்கும்.
மனதை ஸ்திர 108 தியான முறைகள்னு ஒரு புக்கே இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் இவருதுல அந்த தியானத்துக்கே வேலை கிடையாது. கடவுளை அடையலாம், சிவனை அடையலாம் தியானத்தின் மூலம். தியானம்ங்கிறது வேற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆமா, அது வந்து தியானத்துக்கு ஓரளவுக்கு அழிச்சிட்டு போகும். இவருதுல வந்து அந்த தியானத்துக்கு போறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நீங்க எது பண்ணாலுமே பாருங்களா, இப்படி பண்ணா கூட வேக வேகமா பண்றது, இதுக்கும் தியானத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது இல்ல. அது மாதிரி வித்தியாசமா பண்றது. அப்ப அந்த அந்த உடல்ல தான் உங்க கவனம் வருமே தவிர அதையும் மீறி எங்க நினைக்க போறாங்க. சம்போ சம்போன்னு சொல்லுவாப்ல. ஆனா அந்த கடவுள்ங்கிறது உண்மையான கடவுள் வந்து எப்படி இருக்கிறாரு, எந்த வடிவில் இருக்கிறாரு, நம்ம அவரை அடையறதுக்கு என்ன வழி, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்ப என்னதான் அவங்களுடைய எய்ம்? சிவசம்போன்னு வர, ஓம் நம சிவாயான்னு வர, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா கடவுள் யாருன்னா அது ஒரு இருட்டு, அது ஒரு டார்க் எனர்ஜி. மனவளக்கலையிலயும் அதான் சொல்லுவாங்க. அப்ப கடவுளே இல்ல அப்படின்னு சொல்றவங்க பின்னாடி மக்கள் எல்லாம் அவர்தான் கடவுள் நினைக்கிற அளவுக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பிசினஸ் மைண்டா இருக்குமோ? இல்ல, அது அவரு பிசினஸ் பண்றாரு, மக்கள் விழுந்து கிடக்குறாங்களே அவங்கள சொல்றாங்க. அவங்க அறியாமைன்னு தான் சொல்லலாம். அவங்க உங்க ஞானத்தை கேட்டுட்டாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க. கடவுளுடைய ஞானம். ஆனா அதை கேட்கணுமே. பிரம்மகுமாரிகள் நீங்க சொன்ன மாதிரி கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுல ஒண்ணு இல்ல. இப்ப இந்த வீடியோவே நீங்க பாருங்களா, ஒரு பிரதர் நம்மளுடைய ரெகுலரா பாப்பாரு. ஆனா ஈஷா யோகாவை பத்தி சொன்னா மட்டும் வந்துடும் பாருங்க அவருக்கு கோபம். ஏன்னா அவர் அதுல வாலண்டியரா இருக்காரு. எல்லாத்துலயுமே எது நல்லது கெட்டதுங்கிறது இருக்கு. இல்ல, அவரால வந்து இந்த ஞானத்தை எடுத்தாலும் இது உண்மையெல்லாம் புரிஞ்சா கூட அவரை பற்றி சொல்றதா அவரால் ஏத்துக்க முடியல. அப்படியா? அது அவங்க வந்து அந்த அளவு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. நம்ம வந்து எதையுமே வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காக நம்ம போறது. அதுக்கு சில இது நம்மளுக்கு கிடைச்சா பாக்கணும், கிடைக்கலன்னா நம்ம விலகிக்கிடணும். எதுலயுமே நீங்க சொல்றீங்களா பற்று வைக்க கூடாது. இது என்னன்னா, இப்ப திருப்பதி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்ல வந்து சேவை வைப்பாங்க. அந்த அன்னதானம் பண்றது இந்த மாதிரி இதுல வாலண்டியரா லீவ் போட்டு எல்லாம் போய் கலந்துக்குவாங்க. இந்த குணம் வந்து மனிதனுக்கு இயல்பா இருக்குது. அந்த குணத்தை அவங்க பயன்படுத்தி தான் வாலண்டியர் அப்படின்னு உருவாக்கிக்கிறாங்க. அதை இங்க பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துடுறாங்க. சோ அவங்க வந்து அவங்களுடைய பாவனையினால இன்னொன்னு அந்த இடம் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மியூசிக் அதுல இருக்கிறது ஒரு செயற்கையான இது. அது இயல்பா அவங்களை இட்டுட்டு போய் ஒரு நல்ல சத்தம் உள்ள குடும்பத்துல விட்டாங்கன்னா ஒரு நாள் கூட அவங்களால இருக்க முடியாது. பட் ஆனா அங்க அமைப்பே அப்படி இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்திருக்கு போல இருக்க. காட்டுல போய் சன்னியாசி இருக்கிற மாதிரி எல்லாரையும் விட்டுட்டு போனா அமைதியாதான் இருக்கும். ஆனா அதுக்காக உண்மையிலே அவன் மன அமைதியாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? இருந்தாலும் ஒரு அமைதி கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அப்ப அமைதி கிடைக்கணும்னா அந்த நெகட்டிவா வர விஷயத்த எப்படி பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒரு 2-3 விஷயம் சொன்னாங்க, எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாள் ஒரு பயிற்சி. நீங்க வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கோபப்பட்டனா அந்த மாதிரி பாக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும், அது நல்லா இருக்கும். ஆனா ஒரு 2-3 நாள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை வைத்து குணமெல்லாம் மாறிடாது. ஆனா ஒரு கோபத்தை, காமத்தை, பற்றை, பேராசை, அகங்காரம் இந்த மாதிரி எந்த விகாரத்தை விடுறதுக்கும் வருஷ கணக்கா இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஞானத்தை. அப்பவும் அது மாறுறது கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்படி இருக்கும்போது ஆனா முழுக்க முழுக்க ஃப்ரீ இது பிரம்மகுமாரி சென்டர்ல. ஆனால் ஆயிரக்கணக்குல காசு கொடுத்துட்டு போறாங்க, எதுவுமே மாறலன்னு கூட அவங்களால உணர முடியல. எதையோ அடைஞ்சிட்டு அந்த சிவராத்திரி அப்ப பாக்கணும், அப்படியே கண்ணெல்லாம் தண்ணீர், அப்படியே எதையோ அடைஞ்சிட்டு அப்ப அவங்களுக்கு நினைச்சா அறியாமையாதான் இருக்குது. ஏன்னா எங்க கூட்டம் போகுதோ ஆட்டு மந்த மாதிரி அங்க போயிடுறாங்க டக்குன்னு. கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அவங்க. இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி யாரு ஃபேமஸ்? ரவிசங்கர், நித்யானந்தா. அவர் பேர் கேட்டதுனால இப்ப அவர்கிட்ட இருந்து விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருச்சு கூட்டம் நிறைய. இப்பவும் அங்க போறவங்க இருக்கிறாங்க. பட் ஆனா அவராவது ஆன்மீகம் பேசுவார், நித்யானந்தா வந்து ஆன்மீகம் பேசுவார்.
அவர் தன்னையே சிவன் சொல்லியிருந்தாரு. அது ஒரு இடத்துல வாயை விட்டுறாரு, தன்னை அறியாம விட்டுறாரு. ஆனா அதை மீறி பாத்தீங்கன்னா வேஷம் போட்டு உட்காந்துருவாரு. சிவன் வேஷம் போட்டு உட்கார்ந்தா அவரை தான் நம்ம சிவன் நினைப்போம். சிவன் வேஷம் போட்டு அப்படியே பாம்பு எல்லாம் உட்கார்ந்து அந்த நகையெல்லாம் போட்டு உட்கார்ந்துக்கும் போது அது நம்மளுக்கு தெரியும் உண்மையிலே இப்படி உட்காருதாரு சிவன் தான் அப்படியாவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுதுல்ல. அப்ப பாத்தீங்களா, அப்ப ஈஷா யோகா சத்குரு கடவுளை பற்றி பேசுறது கிடையாது, ஆன்மீகத்தை பத்தி பேசுறது கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி கடவுள் மாதிரி வேஷமும் போடலன்னு சொல்ல முடியாது. பட் ஓஷோ வேஷம் தான் போடுறாரு. பட் இருந்தாலும் அதாவது இன்டைரக்டா கடவுள், அத டைரக்டா சொல்றது கிடையாது, இன்டைரக்டா. உதாரணத்துக்கு என்னன்னா யோசிச்சுப்பாங்களா, அந்த 7 நாள் கோர்ஸுக்கே பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வச்சிருவாங்க டேபிள்ல, கீழே இருக்கும் அந்த போட்டோ. அது எதுக்குன்னா போய் காலில் விழுறதுக்கு, எல்லாரும் போய் ஊந்துட்டு வருவாங்க. அப்ப இன்டைரக்டா அதை திணிக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? டைரக்டா என் காலில் விழுன்னு சொல்லல, இங்க போட்டோவை பார்த்து விழுறோம், நேரடியா அங்க போனா காலில் விழுந்துருவான். அப்ப எப்படி அங்க சைக்கலாஜிக்கலா, அதாவது கடவுள் பக்கம் மனிதனை திருப்புறதுக்கு பதிலா மனிதர்கள் பக்கம், அதாவது தன் பக்கம் திருப்பிக்கிறாங்க. அந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. ஆமா, அது அதே கடவுள் பாத்துக்கிட்டு தானே இருப்பாரு சிவன். அதான் கடவுள் சொல்றாரு, தன் பக்கம் திருப்புறோம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ல, பயங்கரமா கிடைக்கும்ன்றார். தன்னை கடவுள் சொல்லிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நெஞ்சமா தண்டனை கிடைக்கும்ன்றார். இவங்களால ஒரு இதை கூட உருவாக்க முடியாது. எல்லா சக்தியும் வாய்ந்த அந்த கடவுளை மறந்துட்டு தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கூட்டம் போகும். அவருக்கு ஒரு நேரம் அவர் ஓடுது. ஏன்னா அது பல ஜென்மமா சாமியார்கள் பின்னாடி போய் பழக்கம் நமக்கு, பல ஜென்மமா. அப்ப இப்ப யாரும் காணுமேன்னும் போது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பின்னாடி போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போனாங்க, காட்டுக்குள்ள இருந்தவங்க தூய்மையா இருந்திருப்பாங்க, அவங்க கடவுளை பற்றி சொல்ல தெரியாட்டினா கூட போய் சொல்ல மாட்டாங்க. கடவுளை பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதில் அது ஒரு டார்க் எனர்ஜி, அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதுலதான் மனிதர்கள் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி இங்க ராஜயோக ஞானத்துக்கு வந்தீங்க, எப்படி இது உண்மைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? இப்போ நான் இந்த யூடியூப்பை தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க பேசுற யூடியூப் தான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். முதல்ல பார்த்த வீடியோ எது? முதல்ல பாக்குறது நீங்களா தேடி பாத்தீங்களா? ஆமா, இல்ல தற்செயலா வந்துச்சு. தற்செயலா வரும்போது ஏற்கனவே இந்த ஆன்மீக சம்பந்தமா பேசுறத கண்டிப்பா நான் பாப்பேன். அந்த இதுகளை பாக்குறது தப்பு இதுவும் போடுவாங்கல்ல, அதையும் பாப்பேன். அது பாக்கும்போது கூடவே ஏதோ அடிச்சிட்டு வந்திருக்கும். அப்ப பாக்கும்போது உங்க இது வந்தது. உங்க இது வரும்போதுதான் ரொம்ப வித்தியாசம். கர்மானா என்ன, இப்ப நம்ம படுத கஷ்டத்துக்களுக்கெல்லாம் என்ன. அதுக்கப்புறம் நீங்க கர்மா என்றால் என்னங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்சு. அதுல நீங்க நிறைய சொல்லி இருப்பீங்க, இந்த கர்மானா என்ன. அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற கஷ்டங்கள், லாபம் நஷ்டம் எல்லாத்துக்குமே இந்த கர்மா தான். இத்தனை பிறவி இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நீங்க சொல்ற இத்தனை 84 பிறவி 86 பிறவி இருக்கு. அப்புறம் இந்த 5000 கல்பம் இதெல்லாம் யாருமே சொன்னது இல்லையே. இந்த யுகம், சக்தி யுகம், துவார யுகம், திரேதா யுகம், இந்த சக்தியில இதை யாருமே சொன்னது கிடையாது. இதுல எது உங்களுக்கு நிச்சய புத்தியை கொடுத்தது? இந்த ஞானத்துல ஏதோ ஒண்ணு இதுதான் ரைட்டுன்னு சொல்ல தோணு. ஏன்னா இத்தனை வருடமாக ஈஷா யோகால இருந்து திடீர்னு மைண்ட் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதான கரெக்டானது அப்படின்னு ஒரு பல்பு எரியும் இல்ல மைண்டுக்குள்ள. அது எந்த ஞானத்தை கேட்கும் போது அப்படியாச்சு? அது இந்த சக்திங்கிறது உண்மையிலே இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த இவரு இயேசு பிறந்தாரா 2000 அந்த 2000ல அதுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பேசுறத கேட்கும் போது அப்போ எல்லாமே உண்மை மாதிரியே தான் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளில வரும். ஏற்கனவே அதுதான் நாம சொல்லுவோம், சொர்க்கத்தில் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் இருக்கு. கடைசி 100 வருடம் தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாக பரந்தாமத்திலிருந்து இந்த பூமிக்கு வராரு, ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. ஞானம் கொடுக்கிறார். சொர்க்கமாக நான் படைத்தேன், அங்க மனிதர்கள் எல்லாம் ஆத்ம உணர்வுல இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே கிடையாது. ஏன்னா ஆத்மான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஆனந்தம் வரும். ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது.
சோ அப்படி இருந்ததுனாலதான் அவங்க எந்த பாவமும் செய்யல, அதனால கடவுள் படைத்த சொர்க்கம் சொர்க்கமாவே இருந்துச்சு. ஆனா அடுத்த 2500 வருடத்துல ஆத்மான்றத மறந்து கவனம் வெளியில போனதுனால உடல் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க, நிறைய பாவம் செய்யறாங்க. அதுக்கான தண்டனை தான் அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே சொர்க்கத்துல இருந்ததெல்லாம் இழக்கிறோம். கடைசியில பார்த்தா கொரோனா, இயற்கை சீற்றங்கள், அது இதுன்னு நிறைய வந்துகிட்டு இருக்கு. சோ இப்ப கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் நீங்க ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால தெய்வீக குணமா இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. ஒண்ணு இருந்தது அப்படிங்கறதே எனக்கு ஒரு ஞாபகத்துல வருது. சத்தியம் அந்த பழைய படங்களை பார்க்கும்போது, பழைய படங்கள் ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. இந்த பழைய படங்கள் கடவுள்கிட்ட அவ்வளவு வரம் கேட்டு குழந்தை பெத்துக்கிடுவாங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இயற்கையில இந்த மாதிரி இல்லாம கடவுள் அருளாலதான் இப்ப இருந்திருக்குங்கிறது ஒரு உண்மை. அப்பவுமே அந்த பழைய படங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சு, அந்த பழைய படங்கள் எல்லாம் பாருங்க, நடிப்புகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மக்களுக்கு கடவுளுக்கு தான் வேண்டுவாங்க, குழந்தை வேணும், குழந்தை வேணுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டுவாங்க. அவங்க கடவுளை நினைப்பாங்க. இன்னைக்கு இந்த செயற்கை கருத்தரித்தல் ஆஸ்பத்திரி வந்ததுக்கு பெருகுனதுக்கு காரணமே கடவுள் நம்பிக்கை மனிதர்கள் கிட்ட இல்ல. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. அதெல்லாம் வந்தது தப்பு, அது வரவே கூடாது. அதனால நிறைய பேர் இறக்கறதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இங்க? இல்ல, குழந்தை ஒண்ணு தாயை இறந்துடுறாங்கன்ட்டு அடிக்கடி நியூஸ் வருது. அந்த மாதிரி குழந்தை தேவையில்லைலாங்க. எத்தனை அநாதங்கள் இருக்காங்க. கடவுள் கொடுக்கும்போது ஏத்துக்கொண்டு கிடைக்கல அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு அது கேட்டு போட்டு ஏகப்பட்ட காசை செலவழிச்சு எத்தனை அநாதங்கள். இப்ப குழந்தைங்க இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. விலைவாசியில அப்படியே இருக்கு. அவங்க ஒரு பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது தப்பானது. அந்த மாதிரியான இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா மக்கள் தொகை கூடிக்கிட்டே தான் போகுது. ஒரு 2 பேருக்காக குழந்தை இல்லைன்னாப்புல எதுவும் ஆயிர போறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். அதுதான் என் ஃப்ரெண்டு கூட கேட்டான், சொர்க்கத்துல காம கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது, இப்ப அதே மாதிரி காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை விட்டாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு என்னுடைய காலேஜ் படிச்ச ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது, மச்சி அப்போ உலகமே அழிஞ்சிடுமே மச்சின்றான். ஐயோ, உலகம் அழியும்னு கவலைப்பட்டுட்டு தான் நீ குழந்தை பெத்துக்கிறியா? இவரு குழந்தை பெத்துக்காததுனால உலகம் அழிஞ்சிட போதா? ஏற்கனவே சாமியார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, கன்னிகாஸ்திரிகள் அப்படிதான் இருக்கிறாங்க, பாதிரிமார்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. உலகம் அழிஞ்ச போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் இப்படி இருக்க போறது கிடையாது. சொர்க்கத்துல கம்மியான பேர் தான் வரப்போறாங்க. இப்ப இந்த ஞானத்தை கடவுள் சொல்லும் பொழுது யார் சொர்க்கத்தில் தேவதையா இருந்தாங்களோ அவங்களுக்குதான் இது டக்குன்னு கரெக்ட்னு தோணும். ஏன்னா நம்ம உண்மையில இருந்திருக்கிறோம். அததான் நீங்க சொன்னீங்க, அது இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. எனக்கே சின்ன வயசுல ஒரு 6வது தான் படிச்சிருப்பேன். திடீர்னு மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் இந்த ஆண்டனா இருக்கும், பெருசு பெருசா ஆண்டனா இருக்கும் டிவிக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்திருக்கோம்ல, மழையெல்லாம் பெஞ்சா அப்படியே விழுந்துடும். காத்து, புயல் காத்துலாம் அடிச்சா முறிச்சிட்டு விழும். சோ அந்த மாதிரி டைம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்ப மொட்டை மாடியில அப்படியே ஜாலியா பாக்குறதுக்காக மதியம் இப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தோணுது, நம்ம எப்பவுமே இங்க இருக்கிறோம்ல அப்படி தோணுது. எப்பவுமே தானே இருக்கிறோம், இந்த உடம்புல மட்டுமா இருக்கிறோம்ட்டு அந்த எண்ணம் வருது தானா. அப்ப இந்த ஞானத்தை எடுக்கல, கோயிலுக்கு கூட எங்க அம்மா இட்டுட்டு போனது கிடையாது. அவங்க போவாங்க, எங்களை இட்டுட்டு போக மாட்டாங்க. சோ அப்ப திடீர்னு அது வருதுப்பாங்க. அந்த ஞானம் அது துடிச்சிட்டு இருக்குது உள்ள. யாராவது ஸ்லைட்டா ஸ்பார்க் வச்சா பத்திக்கும். ஆனா யாருமே வைக்கலன்றதான் கொடுமை. ஒரு கோயிலுக்காவது இட்டு போயிருந்தா கூட பத்திக்கிட்டு இருந்திருக்கும். எங்க அம்மா அவங்க போனாங்களே தவிர, நான் நாஸ்திகம் பேசுவேன், சரி வாடா கோயிலுக்கு இட்டு போயிருந்தா போயிருப்பேன். அது என்னமோ அவங்க கூப்பிட கூட இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றது, குழந்தைங்களை அழைச்சிட்டு போக வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் வந்த பிறகு இங்க அழைச்சிட்டு போகணும். இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் கோயிலோ சர்ச்சோ மசூதியோ அவன் வரலன்னாலும் நீங்க அழைச்சிட்டு போகணும் இல்லையா? அவன் ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு சில சமயம் அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஒருவேளை அது ரைட்டா இருக்குமோ, நம்ம தான் தப்பா இருக்குமோன்னு விட்டுடுறாங்க. அசைவம் சாப்பிடுறது சில சமயம் அப்பா அம்மா சாப்பிடாம இருப்பாங்க, குறிப்பா அம்மா சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியல இது பாவமா இல்லையான்ட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனா பின்னாடி அந்த குழந்தை, இப்ப நான் கஷ்டப்படுறேன்ல, எனக்கு 33 வயசுலதான் கடவுளுடைய ஞானம் கிடைக்குது. ஐயோ, சின்ன வயசுல கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சோ அதனால அந்த குழந்தைங்களை வலுக்கட்ட, இப்ப ஸ்கூலுக்கு போகலன்னா விட்டுருமா குழந்தைய, வலுக்கட்டாயமா அடிச்சு வச்சு அனுப்புறோம்ல,
ஆனா அதை விட முக்கியமானது இதுதான், கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ ஏதோ ஒரு ஞானம். ஏன்னா இதுதான் குழந்தைய வந்து காப்பாத்தும். கூட்டிட்டு போறாங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம். தியேட்டருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தியேட்டருக்கு கும்பலா கூட்டு போவாங்க. என்ன பண்றது மனிதர்கள், அதுவும் இன்னைக்கு டிக்கெட் ரேட்லாம் அப்படி இருக்குது, அப்பயும் போறாங்க. ஒரு உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சோம்னா எவ்வளவோ காசு சேர்ந்துரும். கண்டிப்பா. சரி, இதுல வந்து அந்த நடிகர்கள் தான் வளர்ந்தாங்க, அவங்க பெரிய பெரிய பென்ஸ் கார் வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இதுல போறாங்க. நம்ம காசை கொண்டு விரயமாக்கிட்டு கெட்டதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்தி, பிள்ளைகளுக்கு மைண்ட்ல ஏத்தி, அதுதான் முக்கியம். காசு போறது இல்லாம அந்த குணம் நமக்குள்ள வரும். நீங்க ஒவ்வொரு தடவையும் பாக்குற எல்லாமே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்களா, இந்த யூடியூப், டிக்டாக், இந்த மாதிரி நிறைய இடத்துல பொண்ணுங்க சினிமா நடிகைகளை விட மோசமா ஆடுறாங்க. அப்ப என்னன்னா இவ்வளவு நாள் பார்த்தது உள்ள போய் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா வருது. எங்க எப்படா திடீர்னு வருது? அந்த நடிகையே ரொம்ப ரிஹர்சல் பண்ணி தான் ஆடி இருப்பா, ஆனா இவங்க சர்வசாதாரணமா ஆடுறாங்க. வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒண்ணுதானே அதெல்லாம். அதே மாதிரி மனிதர்களுக்குள்ள அந்த கொடூரம். நேத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவை சொத்து பிரச்சனைனால அடிச்சே சாகடிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு சேலமோ எங்கேயோ. அப்ப அந்த 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 மிருக குணம் நமக்குள்ள வந்து படம் பார்க்கும்போது வரும். அது உங்களுக்கு தெரியாது, நீங்க நல்ல ஜாலியா தான் இருப்பீங்க. எப்ப பிரச்சனை வரும்னா இந்த மாதிரி பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும்போது அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் தெரியாது. அப்ப ஒரு சாதுவா இப்ப என்ன ஆச்சு, அவங்க அப்பா செத்து போயிட்டாரு, இவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இப்ப சொத்து கிடைச்சுதா? எல்லா சொத்தும் தேர்ச்சி. எத்தனை தடவை சொல்லிங்க கேட்டிருந்தா ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும். அந்த நேரம் யோசிக்காம காசுன்னு அது ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான் அவங்க. அந்த பிசினஸ் மேன்ல போகும்போது அதை எண்ணிதுன்ற அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கும். பார்க்க அந்த வீட்டுல நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு பற்றெல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். திடீர்னு உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு வச்சுக்கலாம், அப்ப வரும் பாருங்க உள்ள இருந்து, யாரடா துரத்துற, ஏன் வீடாச்சுன்ட்டு. அப்ப உள்ளுக்குள்ள அந்த பற்று இருக்குது. அதேதான் இறந்த பிறகும் வெளிப்படும். இறந்த பிறகும் உடம்ப விட்டு போனும் போது அதுக்கு வரும் பாருங்க கோபம். அதனாலதான் இந்த இறந்தவர்கள் யூஸ் பண்ணதெல்லாம் எரிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம அறியாம அதுல போய் படுத்தோம்னா அதுக்கு அவ்வளவு கோபம் வரும். அந்த ஆத்மா துடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, சொன்னீங்கல்ல. அப்ப இந்த விஷயம் தானே ஆன்மீகம். ஆத்மாவை பற்றி பேசுற விஷயம் தானே ஆன்மீகம். இதை பற்றி சத்குருவும் பேசுனது கிடையாது. சத்குரு மட்டும் தான் பேசுனது இல்ல, மத்தவங்களாவது ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சதை அடிச்சு விடுவாங்க. இவரு அதை பத்தி பேசவே மாட்டாரு, ஆனா இவரு பின்னாடி தான் எல்லாம் விழுவாங்க. இதுல காமெடி என்னன்னா, மண்ணை காப்போம், நதியை காப்போம், ஆத்மாவை பற்றி பேச வேண்டிய ஆன்மீகவாதி அதை பற்றி தெரியாதனால எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணி இட்டு போறாரு பாருங்க. இது டைவர்ட் பண்றாங்கன்னு கூட மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் கொடுமை. சோ அப்ப இது கடவுள் தான் பேசுறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஓகே, இது பிடிச்சது அதெல்லாம் ஓகே, இது கடவுளுடைய ஞானம் தான் எப்ப தெரிஞ்சது? அந்த கால இந்த யுகம் கலியுகம் வந்துருச்சுனாலே கடவுள் வருவாருங்கிறது ஒரு தெரியுது. இது இந்த உலகம் எப்படி அழியும், இப்ப இது பைபிள்ல கூட இருக்கத்தானே செய்யுது. உலகம் அழிவு நெருங்கிட்டது அப்படிங்கும்போது, அப்ப அந்த அழியும் போது சிலவங்க நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும்னா கடவுள் வந்துதான் ஆகணும். சில நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அப்புறம் அந்த யுகத்துக்கு கொண்டு போனோம்னா இதுல பிறக்கி எடுக்கணும்ல. யாரு நீங்க சொல்லுவீங்களா, நல்ல நல்ல ஞானத்தோட எல்லா அந்த ஐம்புலங்கள் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் கடவுள் நினைச்சாதான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். வந்து சொல்றாங்கிறது உண்மைதான். இல்ல, இந்த ஞானம் ஃபர்ஸ்ட் புடிச்சுதா அல்லது பேசுறது கடவுள்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுதா? கடவுள் சொல்லிதான் நீங்க எங்களுக்கு சொல்றீங்க அப்படிங்கறது ஒரு தெளிவு வருது. தெரிஞ்சிருச்சு, கடவுளோட ஞானம் தானே தெரிஞ்சிருச்சு. ஆமா, கடவுளோட ஞானம் தான். மனுஷங்க சொல்றது இந்த மாதிரி கிளியரா சொல்ல முடியாது. இந்த மாதிரி தெளிவான ஞானத்தை வந்து மனுஷங்களால சொல்ல முடியாது. அதுவும் ஒரே ஒரு அட்டைய வச்சே ஃபுல் ஞானத்தை சொல்ல முடியுமா? அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு அட்டையிலே ஒட்டுமொத்தமா கடவுளை பற்றி, கடவுளுடைய படைப்பை பற்றி, அந்த முழு கல்பத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு என்னாகும், அதுக்கு முன்னாடி என்னாகும், ஃபுல் ஞானத்தை கடவுள் கொடுக்காம யாரால கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் உருவாக்கிட முடியுமா இத? அதை வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் சொர்க்கத்தில் ஏற்கனவே இருந்த ஆத்மாவாக இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு டச் ஆகும். அதுதான் இங்க பெரிய விஷயமே. அல்லது ஆனா சொர்க்கத்தில் வந்தவங்களை கூட ஆரம்பத்தில் வரவங்களுக்கு தான் இது டக்குன்னு புரியும்.
இதே கடைசியில சொர்க்கத்தின் கடைசி 1-2 பிறவி எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடைசியில புரிவாங்க, அடி உதையெல்லாம் வாங்கி அவங்க யார குருமாறு உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி பொய்க்கும் பொழுது கொஞ்சம் பேர் மாறுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கடைசியில உடலை விட்டு உயிர் பிரியும் போது அங்க போய் ஈஷா யோகா சொல்லி கொடுத்த யோகாவியா பண்ணிட்டு இருப்பாங்க. உடம்பே கிடையாது, எதை நினைப்பீங்க? உடம்பே கிடையாது, எப்படி மூச்சு விடுவீங்க? அப்பதான் அவங்க, ஆனா மனம் இருக்கும் அங்க, புத்தியும் மனமும் ஆத்மாவிலே தான் இருக்கும். அப்ப எதையாவது நினைக்கிறது தெரிஞ்சிருந்தா நினைச்சிருப்பாங்கல்ல. பரிதாபமா அது தெரியாம குடும்பத்தை சுத்திக்கிட்டு இருப்பான், இல்ல ஈஷா யோகம் இருந்தா அந்த இடத்த அந்த ஆசிரமத்தை சுத்திக்கிட்டு இருப்பான், கடவுள் கிட்ட போக மாட்டான். அது எவ்வளவு பெரிய கொடுமை. சத்குருவே சொல்லுவாங்க, நிறைய ஆத்மாக்கள் இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஆமா, இப்படி அப்படி சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன்னா போக வழி தெரியல, அவரு கடவுள் நினைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது பாவம். அவரும் அங்கதான் சுத்த போறாரு, அவரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதான் சுத்த போறாரு. அவருக்கும் ஏன்னா ஒண்ணு அவருக்கும் தெரியாது எப்படி போகணும்ட்டு. இன்னொரு விஷயம், பற்று வந்துடும்ல, நான் உருவாக்கி இருக்கிறேன்றது பற்று, அது கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா. அவரும் சுத்திட்டு தான் இருக்க போறாரு பாவம். அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் படுற பாடு இருக்குதே, கொஞ்சம் நெஞ்சம் பாடு இல்ல. சரிங்க சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நம்ம இன்னும் சூப்பரான வீடியோல எதிர்காலத்தில் மீண்டும் நிறைய வீடியோ சந்திப்போம். ஓகேங்களா? நான் இந்த கரிமீன் நிப்பாட்டியாச்சு, உங்க ஸ்பீச்சை கேட்டுதான் கரிமீன் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஈஷா யோகால கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்களா? அது வந்து உடம்புக்கு நல்லது இல்ல, முடிஞ்சா நீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, கம்பல்ஷன் கிடையாது. ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு வந்து தயாரா இருக்காது. நம்மளுடைய உடம்பு வந்து அந்த வெஜிடேரியனா தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி சரி. ஆனா அதை விட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆனா அங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அங்கேயே தங்கி இருக்கிறவங்க. அங்க உள்ள சாப்பாட்டு முறைகள் தான் வித்தியாசமா தான் இருக்கும். சாப்பாட்டு முறைகள் என்னன்னா, அந்த ஆசிரமத்துல போதிக்கிற குறிப்பா பிரம்மச்சரிய விரதம் வந்து ஆசிரமத்துல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதை நேரடியா போதிச்சா பாராட்டலாம், மக்களுக்கு பேசுறாருல்ல. ஆனா பேசும்போது உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்க இருந்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணாம இருக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். இது 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 எல்லாருமே தான் பண்ண போறான். இதை சொல்றதுக்கு ஒருத்தர் எதுக்கு? அவன் நினைச்ச மாதிரி தானே இருக்க போறான். இப்படித்தான் வாழணும், இதுதான் சரியான வழின்னு சொல்றதுதான் குருவோட வேலை. ஆனா மனிதர்கள் யாருக்குமே தெரியாது, அதனால அவருடைய குற்றமும் கிடையாது. ஆனா கடவுள் வந்துட்டாரு, எல்லாருக்கும் ஒரு சொட்டு ஆன்மீகமாவது கொடுக்கணும்னு தான் என்னுடைய ஆசைன்னு சத்குரு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு ஒரு சொட்டு ஞானம் கூட கிடைக்கலையே அப்படிங்கறதா நம்முடைய ஆதங்கமா இருக்குது. பாப்போம் கிடைக்குதான்ட்டு. இந்த தியானலிங்கம் அந்த அதெல்லாம் எப்படி அவர் உருவாக்குறாங்க? தியானலிங்கம் அந்த மாதிரி இதெல்லாம் லிங்கம் உருவாக்குறது என்ன பெரிய கஷ்டமா? சிலை தானே உருவாக்குறாரு. என்ன கடவுளை அங்க வர வச்சாரு? கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரு தியான லிங்கம் கட்டுறது, அவரு அது கட்டுறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதை வச்சு பண்றாங்க. உள்ள வந்து நிறைய லிங்கம் வச்சிருப்பாரு இல்லையா அந்த வெள்ளியங்கிரி மலையில. சோ அதை வச்சுட்டு பாம்புடைய புகழ் பாடிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா பாம்புன்றது மாயா, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரம் தான் 5 தலை பாம்பு. அவர் அதையே ஒரு கடவுள் மாதிரி வச்சு திட்டத்திட்ட பாம்பு ஒரு கடவுள் மாதிரி வச்சிருப்பாரு. பாம்புடைய விஷத்தை வேற குடிக்கிறேன்ட்டு என்ன மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு, ஆன்மீகத்தை கத்து கொடுக்காம. அப்ப மக்களுக்கு வந்து இந்த கால்ல எப்படியோ ஒரு அமுக்கி அந்த விஷத்தை எடுக்கிற மாதிரி கால் வெளியே போற எப்படியோ ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறாரு, மக்களுக்கு அது புடிச்சிருக்குது. சோ கடவுள் மிகப்பெரிய மேஜிக் பண்றாரு, நரகத்தையே சொர்க்கமாக்குறாரு. அனைத்தையும் இழந்திருக்கிற நம்மை மீண்டும் சொர்க்கத்தில் தேவதைகளாக அந்த லட்சுமி நாராயணன் மாதிரி ஆக்குறாரு. இதுதான் உண்மையான மேஜிக். இத பண்றதுக்கு தான் கடவுள் வர்றாரு. ஆனால் அதுக்கு சக்தி வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் அப்படி ஆகும்? சக்தி வர்றதுக்கு அதாவது எப்படின்னா, கடவுள் வந்து துல்லியமாக இந்த டைம் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லல. சத்தியுகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை எடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு சத்தியுகம் தான். ஆனா 100% சத்தியுகம் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் அரியணை ஏறுற நாள் தான். ஏன்னா அப்ப வந்து நிச்சய புத்தி உள்ளவர்கள் மட்டுமே, அதாவது நிச்சய புத்தின்னு இல்ல, 100% தூய்மையானவர்கள் மட்டுமே பூமியில இருப்பாங்க. உலகம் ஃபுல்லா அழிஞ்சிடும் மத்ததெல்லாம்.
சோ அப்ப எந்த அழுக்கான வைப்ரேஷனையும் உருவாக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரு அரியணை ஏறும்போது, திருமணம் ஆகும்போது, அது வரைக்கும் அவரும் இருப்பார், நரகமும் ஒரு பக்கம் இருக்கும். அவருக்கு நரகம் இருக்குன்னு தெரியாது, நரகத்தில் இருப்பவர்களுக்கு சொர்க்கம்னு ஒண்ணு உருவாகி இருக்குன்னு தெரியாது. அது ஒரு குட்டி குட்டி தீவாயிடும் கடைசியில அந்த உலக அழிவின் போது. டெக்னாலஜி இருக்காது, கரண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது. மற்ற இடங்கள்ல அவர் இருக்கிற இடத்துல பயங்கர டெக்னாலஜி இருக்கும். அதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரு செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை நினைக்கிறதன் கூடவே அவர் கொடுக்கிற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. ஏன்னா நடத்துறது அப்பா, குழந்தைகிட்ட காசா வாங்குவார். கடவுள் நம்மளுடைய அப்பா இல்லையா? அவரு கடவுள் என கடவுள்னு கூப்பிடாத, ஈஸ்வரான்னு கூப்பிடாத, அப்பான்னு கூப்பிடாதான் எனக்கு பிடிச்சிருக்கின்றாரு. ஆனா நம்மால என்ன சொல்ற, என்ன நீ சத்குருன்னு தான் கூப்பிடணும், விட்டா அவங்க பொண்ணே கூட சத்குருன்னு தான் கூப்பிடுமோ என்னவோ தெரியல. அப்ப பாருங்க அந்த இதுல என்ன ஒரு காமெடினா, நான் ஈஷா யோகா கிளாஸ்க்கு போகும்போது பொண்ணுமே சத்குருன்னு தான் கூப்பிடும். அப்படியா? பாருங்க ஆக்சுவலா நாங்க ஈஷா யோகாக்கு போகும்போது அங்க ஒரு வாலண்டியர் தான் நடத்துறாரு. நடத்தும் போது அவரு சொல்றாரு, ஒரு நம்பரை தான் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும், இல்ல இந்த சீட்ல இந்த நம்பர் போய் உட்காரணும், நம்ம பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த நம்பரை சொல்லி உங்களை திட்டினாலே உங்களுக்கு கோபம் வரும். ஆனா அந்த நம்பரை கொடுத்ததே நான் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசினார். அப்ப சத்குருன்ற அந்த வார்த்தைக்கு பதிலா ஒரிஜினல் பேரை சொன்னா ஒரு கோபம் வருது. எவ்வளவு கொடுமை பாருங்க. மக்கள் அதாவது அவர் எப்படி கட்டினாரு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா கடவுள் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாருன்றது கூட மக்களுக்கு தெரியல. அப்படிங்கறதுதான் அந்த கொடுமை. ருத்ராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டா சிவனை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தமா? ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டா சிவனுடைய ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தமா? சிவன் சாதாரண மனிதர் உடம்புல அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஞானத்தை கொடுக்குறாரு. அதை கேட்க மாட்டாங்க மக்கள் இல்ல. ஜஸ்ட் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இறைவனை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றாரு. அவ்வளவுதான். நமக்கு சக்தி வரும். ஆமா, அந்த அந்த அமைதி வரும். தானாகவே வெளி உலக கவர்ச்சியில இருந்து புத்தி விலக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான். நீங்க எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா, பின்னாடி இந்த காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினாலே தண்டனை கிடைக்கும் பாருங்க. அப்ப ஊந்து நினைக்க ஆரம்பிப்போம். தண்டனை அடையாம நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். சாகும்போது சங்கரன் எல்லாரும் தான் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.